வெற்றிகரமா முடிச்சோம். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் போட்டாச்சா? சரி, ஓகே. இதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் div id கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன். ஓகேவா? இந்த செக்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சைடு வந்து கூகுள் மேப் எடுத்துன்னு வந்து வைக்க போறேன். என்னுடைய ஆஃபீஸ் லொகேஷன் என்ன இருக்கோ அந்த இடத்த நான் வைக்க போறேன். இன்னொரு சைடில் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நான் டேட்டாவை வாங்க போறேன். அவனுடைய ஃபர்ஸ்ட் நேமு, இமெயில், ஃபோன் நம்பரு, அவன் என்ன மெசேஜ் கம்பெனிக்குன்னு சொல்ல வரான் அப்படின்றத வாங்க போறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய ஐடியா வந்து ஒரு இந்த சைடு கூகுள் மேப்பு, இந்த சைடு கான்டாக்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு காப்பிரைட் செக்ஷன், ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் டு ஏபிஜெட்ரி, இந்த இடத்துல ஒரு குட்டி செக்ஷன் காப்பி டீ பன்னு அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த இடம் இதோட இது பண்ணீங்கன்னா ஒரு குட்டி. இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கோடை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ஃபோல்டராக பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்த நான் இப்போ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை லெவலில் யோசிங்க. ஒரு பெரிய செக்ஷன். ஓகேங்களா? பெரிய செக்ஷனுக்குள்ளார 2 குட்டி செக்ஷன். அப்ப இந்த மாதிரி பாக்ஸ் வர வைக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க? மனோ, கேட்கறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? மனோ, சீதலட்சுமி, வெங்கி, அரவிந்த். ஓகே, அவங்களாம் யாருமே இல்லைன்னு தெரியும் எனக்கு, சும்மா கன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே, பிரியா நீங்களே சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி 2 பாக்ஸ் பக்கத்துல வரணும். இன்லைன் தான் நான் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் யூஸ் பண்ணிட்டு பாப்பா div சொல்லு பாப்பா. சரி, divல கண்டெய்னர் யூஸ் பண்ணனும். ஓகே, தெய்வமே, இத பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருதா? நேத்து இந்த கான்செப்ட் எதை வச்சு பண்ணோம்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ங்க. ஓகே, டிஸ்ப்ளே இன்லைன் வச்சா இங்க கான்செப்ட் எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுக்கு டிஸ்ப்ளே இன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வித் செட் பண்ண முடியுமா? முடியாது. பிளாக்குக்கு மட்டும்தான் ஹைட் வித் செட் பண்ண முடியும். டிஸ்ப்ளே இன்லைன்னா அது என்ன சைஸோ அவ்வளவுதான் இருக்கும். இதை நம்ம சொன்னமா இல்லையா? இதுவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்லைன் பிளாக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் ஆனா நான் இன்னும் டீச் பண்ணவே இல்லைல்ல. ஸோ எனக்கு நான் என்ன சொன்னனோ எனக்கு அதுக்கு தான் அவுட்புட் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்லைன் வச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது சொல்றேன். ஓகே, இது வந்து லெஃப்ட், இன்னொன்று வந்து ரைட், இப்படின்னு வைக்கிறேன். லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி கான்டாக்ட், ரைட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு பேக்ரவுண்டு கலர் கொடுக்கும். என்ன அப்படின்னா ரெட். ஸோ ஹைட்டு 25 அப்படின்னு கொடுக்குறேன். 25. ஸோ இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டு இப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 2 பாக்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க என்ன கான்செப்ட் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, ஆனா இது பிளாக் லெவல் எலமெண்ட், நீங்க என்ன கேக்குறீங்கன்னா பக்கத்துல வரணும்னு கேக்குறீங்க. பக்கத்துல வரணும்னா அது இன்லைன் எலமெண்டா தான் இருக்கணும் அப்படின்றீங்க. ஓகேவா? நான் 2 எலமெண்ட்டுமே நான் எப்படி கேட்கறேன்னா இன்லைனா கேட்கறேன். ஓகேவா? நீங்க சொல்ற கான்செப்ட்ல இன்லைன் அப்படின்னு வைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா நீங்க கான்டாக்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி,
காமனாக எழுதுகிற டிசைன் நான் இதில் எழுதிக்கிறேன். தனித்தனியாக கலர் வேணும் அப்படின்னா அகைன் நான் சொல்கிறேன், இதை நான் மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கான ரீசன்னா நான் டாஸ்க்கை கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வேணுன்றதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஐடி கான்டாக்ட் அப்படின்றது ஓகே, அதையுமே நான் வச்சிடறேன். ஐடி கான்டாக்டுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுக்குறேன். ஹைட்டு 400. இப்போ இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளார இந்த 2 பாக்ஸு இருக்க போகுது. பெரிய பாக்ஸுக்குள்ளார இந்த பாக்ஸு, இந்த 2 பாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த பெரிய பாக்ஸு, இது 2 பாக்ஸ். நீங்க சொல்ற மாதிரி டிஸ்பிளே இன்லைன்ல கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கும், ஆனா அதனால ஹைட் வித் செட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது அழகா வரும். ஆனா அப்பயுமே வரலையே அப்படின்னா அகைன் 2 பாக்ஸுமே நான் என்ன சொல்ல போறேன்னா சரிசமா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு தான் இந்த ஃப்ளக்ஸ் 1 அப்படின்றத யூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் நீங்க இதை யோசிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ புரியுதா பாபா? ஓகேங்கண்ணா. ஓகே. ஸோ இதே கான்செப்ட் தான். என்ன இங்க 3ஆ போட்டிருந்தோம், இங்க 2ஆ போட்டிருக்கோம். ஓகே, 1 முடிஞ்சு போச்சு. இப்போ இதனுடைய ஹைட்டை எனக்கு ஏற்ற மாதிரி 250 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகே, நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறது என்னன்னா உங்களுக்கு அந்த விஷுவலை வந்து இதை இங்கே நம்ம போட்டிருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு. ஓகேங்களா? வந்தாச்சு. நான் இதில் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே கூகுள் மேப் வேணும். இப்போ நிறைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூகுள் மேப் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் மேப்போட இதுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இது பண்ணணுமா அப்படின்னா கூகுள் மேப்ஸ்லேயே அதெல்லாம் இருக்கும். கூகுள் மேப் அப்படி போயிட்டு ஏதாவது ஒரு லொக்கேஷன் கொடுக்கும், நுங்கம்பாக்கம் அப்படின்னு நான் கொடுப்பேன். இப்போ இந்த இடத்த நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய சைட்ல எடுத்து வந்து வச்சுக்க போறேன். ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எம்பெடட் மேப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அது. காப்பி HTML இருக்கும். இதை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். இது நமக்கு காப்பி ஆயிட்டு இதை எடுத்துட்டு வந்து இந்த டிவ் பாக்ஸ்ல இப்படி செட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இதுலேயுமே ஹைட்டு வித் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வேணும்னா அதை என்ன சொல்றதுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துச்சா? ஆனால் பேக்ரவுண்டை தாண்டி வருது. நான் கொடுத்தது 250 தான், அவன் கொடுத்தது 400. அதனால அது அப்படிதான் வரும். அதை விட்டுருங்க. பட் மேப்பு கிட்ட இங்க வந்துச்சு. இப்போ நீங்க கண்ட்ரோல் யூசர் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்ல இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய வெப்சைட்ல பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் யோசிச்சது உண்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் டெவலப்மெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா தான். ஓகேங்களா? நீங்க எந்த விஷயம் வேணாலும் நீங்க பாயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நுங்கம்பாக்கம் காலேஜ். ஓகேவா? இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கா, இதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக்கு, காப்பி, ரீப்ளேஸ். இப்போ அதே மார்க்கரோட இங்க வந்து லயோலா காலேஜ் அப்படின்னு நாளைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய லொகேஷன் கூகுள் மேப்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஓகேங்களா? இது மேப்புக்கானது. இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுத்துருந்தேன்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஹைட்டு மட்டும் வச்சுக்கிறேன். இப்படி வச்சாச்சு. ஓகேங்களா? இது ஒன்று செட் ஆயிடுச்சு. இந்த சைடு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்ம் எடுத்துன்னு வந்து வைக்க போறேன். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வர போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கான்டாக்டுக்கு வந்து பேடிங் 40 px. பேடிங் அப்படின்னா 4 பக்கமும் கொஞ்சம் கேப் விடுறது, இந்த மாதிரி விடுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 40 அப்படின்னா பேடிங் டாப்பு, பேடிங் லெஃப்ட் ரைட்டு, பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 40 பிக்சல் வந்து இதாயிட்டு. ஓகேங்களா? இதனுடைய பேக்ரவுண்ட் கலரையும் நான் எடுத்துறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல
ஒரு h1 ஒன்று போட்டு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒன்று எழுது. ஓகேங்களா, கான்டாக்ட் அஸ். இந்த கண்டென்ட்டை நம்ம சென்டருக்கு எடுத்து வந்து வைக்க வேண்டியது. டிவ் ஒன்று போட்டுப்போம். இதுக்கு தேவையான டெக்ஸ்ட் அலை சென்டர். ஓகே, சரி. இப்போதைக்கு நான் அதை எடுக்கிறேன். ஏன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை மூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கல, அதனால இந்த கூகுள் மேப்பு ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிறது அப்படியே இருந்துக்கிட்டோம். ஓகேவா, நம்ம அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இங்கே எல்லா செக்ஷனுக்கும் மேலே மேலே ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. அதாவது இது வந்து சர்வீசஸ் அபவுட் அஸ் அப்படின்னா வைப்பாங்கல்ல, அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ஐ ஃப்ரேமில் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இதை பொசிஷன் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வந்து வைக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் இதில் ஒரு டிவ். ஓகேங்களா, ஸோ லேபிள் இதில் நேம் input type text placeholder enter your name. Text area. Name, email, phone. இப்போ நமக்கு இந்த ஃபார்ம் இந்த இடத்துக்கு இப்படி வந்தாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசாக்குறது, இதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பெருசாக வச்சுக்கிறது. இன்புட் டைமுக்கு இந்த ஹைட் வித்து செட் பண்ணுற விஷயம் இருக்கா? ஹைட்டு 80 பிக்சல் இருக்கு. ஓகேங்களா, ஸோ வித்து 150 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ இன்புட் எல்லாத்துக்குமே நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன். கிளாஸ் ஃபார்ம் FIELD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். இந்த கிளாஸை எல்லாத்துக்குமே வைக்கிறேன். எழுதிட்டு இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த சிஎஸ்எஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இங்கே எழுதுனதை இப்போ இந்த சிஎஸ்எஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி ஒரு வியூ வந்துடும். ஓகேங்களா, எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ வியூ வந்துடும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இன்புட் டைப்பை மட்டும் மூவ் பண்ணணும். இந்த இன்புட் டைப்பை மூவ் பண்ணணும். இது அப்படியே இருந்துருக்கும். இல்லை எனக்கு இந்த பாக்ஸே மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முக்கு திரும்பவும் பேடிங் 10px. ஓகேங்களா? ஃபார்ம் எலமெண்ட்டே கொஞ்சம் மூவ் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபார்ம் இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஓகேங்களா இந்த எலமெண்ட்ல இருக்கிற இன்புட் டைப் மட்டும் கொஞ்சம் நவுந்தா நல்லா இருக்கும். எவ்வளோ தூரம்? மார்ஜின் லெஃப்ட் 150. ஓகே, இந்த மாதிரி மூவ் பண்றேன். மார்ஜின் லெஃப்ட் எப்படின்னா இது இங்க கிளிக் பண்ணா எல்லாத்துக்குமே போகுது அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே சேம் கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க ஒரு இடத்துல இல்லையே இது அலைன்மெண்டா இல்லையே அப்படின்னா நீங்க அடிஷனலா எந்த இடம் உங்களுக்கு கரெக்டா கன்வீனியன்ட்டா இல்லையோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், தனி சிஎஸ்எஸ் ஒரு கிளாஸ் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்புறம் எதுக்கு நான் நீங்க இதை யூஸ் பண்றீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் இப்போ ஹைட் வித் வந்து சேமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா சேம் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு தனித்தனியா வேணும் அப்படின்னா நீ தனித்தனியா எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸ் வந்து நீ ஒன்று தான் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது யூஸ் பண்ண எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அதெல்லாம் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஸ்பேஸை விட்டு மல்டிபிளா எழுதணுன்றதுக்காக தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது அப்படின்னா ஐடி வச்சே பண்ணிருப்பாங்க. புரியுதா? நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸை மார்ஜின் லெஃப்ட் பண்றேன். இப்போ இதே பாக்ஸ் இப்போ ஒவ்வொரு பாக்ஸுமே இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், எல்லாமே பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்த டிவ்வுக்கே என்ன செய்ய போறேன் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு 10px கொடுக்குறேன். இல்லைன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் வருது அப்படின்னா நான் எக்ஸாக்டா இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கேன். அதனால அது மட்டும் கேப் கொடுக்குது. நீங்க இதையுமே எல்லாத்துக்குமே காமனா ஒரு கிளாஸ் எழுதிட்டு மார்ஜின் பாட்டம் கொடுத்தீங்கன்னா அது தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாஸ் ஃபீல்டுக்கு இருந்த இந்த மார்ஜின் லெஃப்ட் ஃபார்ம் ஃபீல்டுக்கு இருக்கிறத எடுத்து இதை ஃபர்ஸ்ட் போட்டுறேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே காமனா ஒரு ஃபார்ம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிட்டு இந்த ஃபார்ம் பாக்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப நான் மார்ஜின் பாட்டம் ஆர் மார்ஜின் டாப் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் பாட்டம் அப்படின்னா கீழே கேப் கிடைக்கும், மார்ஜின் பாட்னா மேலே கேப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் பாக்ஸுக்கு டிசைன் இருக்கு. மார்ஜின் டாப் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 10px அப்படின்னா மேலே கேப் கிடைக்கும். ஓகேவா? இதே மார்ஜின் பாட்டம் அப்படின்னா கீழே எனக்கு அவுட்புட் வந்தா போதும், அது எங்க இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்றேன். எனக்கு இது ஓகேவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஓகே அப்படின்ற விஷயத்த காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்க எப்படி கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் இன்னுமே கொஞ்சம் கிளியரா இருக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முக்கு ஒரு கிளாஸ் எழுதி எல்லாமே கிளாஸ் வச்சு எழுதுங்க. நீங்க அந்த டைரக்ட் HTML எலிமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார்ம் பேடிங் நாலா பக்கமும் ஒரு 18 பிக்சல்னு வைக்கிறேன். வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி இருக்கு. ஸோ எனக்கு எதுக்கெல்லாம் வேணுமோ இப்போதான் நம்ம தனி கிளாஸ் எழுதுறதுக்கு போகணும். இது ஓகே அப்படின்னா 1 2 3 இது கூட ஓகே. ஸோ இப்போ என்ன ஒரே நிமிஷம் சைலண்ட். ஓகே, இப்போ இந்த இடமும் ஓகே. எனக்கு இதுவும் மட்டும்தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்ப நான் இமெயிலுக்கும் அப்படின்னு நான் வைக்கிறேன். email, sorry, contact email, contact Expedia. திரும்ப இன்னொன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கிளாஸ் நேமையும் இப்படியே வச்சு. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா
சி இமெயிலுக்கு மார்ஜின் லெஃப்ட் 134 வந்து கரெக்டா இருக்கு. அப்ப இதுக்கு 134 அப்படின்னு வச்சாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துக்கிட்டு ஹைட் வேணும்னாலுமே ஸோ கம்பேரிட்டிவிட்டி எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் எனக்கு ஓகேவா இருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப இன்னும் தள்ளி இருக்கு இல்லை பக்கத்தில் வேணும்னா நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த சென்ட் மெசேஜ் அப்படின்ற பட்டனை இது பண்ணிக்கணும். இதுக்கு இந்த பட்டனுடைய எல்லோ கலர், ஓகே, எல்லோ கலர் பிளாக் கலர் அதே டிசைனை இதுக்குமே போட்டுடலாம். ஸோ பட்டனை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸு எழுதிக்க வேண்டியதுதான். கிளாஸ் சி பட்டன் கான்டாக்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கலரு பிளாக், ஃபாண்ட்டு வெயிட்டு, ஃபாண்ட்டு சைஸு, ஹைட்டு, வித்து, நெக்ஸ்ட் border radius. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த பட்டனை நான் கம்ப்ளீட்டா மூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜர்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜர்கண்டி தேஸ்தானு. ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இது போக கர்சர் பாயிண்டர் இப்படின்னு எடுத்து வந்து வச்சாச்சு. நீங்க இந்த இன்புட் டைப்பு கூட நீங்க கர்சர் பாயிண்டர் வச்சுக்கலாம், அதாவது வேணும்னா வச்சுக்கணும். ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருந்தா லேபிள் இது ரெண்டுத்துக்குமே நான் லேபிள் எல்லாத்துக்குமே இப்படியே கொடுக்குறேன். இப்போ நான் சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறேன். லேபிளில் நான் இந்த சிஎஸ்எஸ்ஸை அப்ளை பண்ணுறேன். இங்கே லேபிள் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லைன்னா ஓகே. சென்ட் மெசேஜ் டைம் பீயிங்க்கு நான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த லேபிளுக்கு இதெல்லாம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்து ரெடி பண்ணி வச்சிச்சு. இது மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கான்டாக்ட் ஃபார்மு, இதுதான் மேப்பு. இந்த விஷயம் இப்போ ரெடி பண்ணிடுச்சு. இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு செக்ஷன் காப்பி ரைட்ஸ். ஸோ ஃபாண்ட் அவசம்க்கு ஓடிடும். ஐகான்ஸை சர்ச் பண்ணுங்க.
இவனை போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்பேன் டேக்ல இந்த இடத்த எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஓகேங்களா? காப்பி ரைட்ஸ். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுகிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும். காப்பி ரைட்ஸ் முதல்ல மேலே வந்து தூக்கிடுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் அங்கே இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ இதை கொடுத்துட்டு இதை நான் மொத்தமாகவே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இன்னும் மார்ஜின் டாப்பு இன்னுமே கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டு ஒயிட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளார நான் கேப் விட போகிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த காப்பி ரைட்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஏ டேகுக்கு மட்டும் பேரண்ட் டேகுக்கு சொன்னால் ஒயிட்னு சொன்னால் உள்ளார இருக்கிற எல்லா டேகும் கேட்கும், ஒரே ஒரு டேக் மட்டும் கேட்காது ஏ டேக். ஏன்னா இதனுடைய பேரண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டேக் தான் அதனுடைய பேரண்ட். அப்போ ஏ டேகு கிட்ட போயிட்டு கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இது இங்கே ஓப்பன் ஆகும். சரி, இது இங்கே ஓப்பன் ஆகலாம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. யாரோ தான் இதை கரெக்டாக கேட்டுருப்பாங்க. இருக்கீங்களா? பயமா இருக்குது. இது இங்க இருக்கிறதால எதுவும் பிரச்சனை இல்லையே. இப்போ நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகலாமா? டார்கெட் blank கொடுக்கணும். சோ டார்கெட் blank அப்படிங்கறத டார்கெட் இது நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த காப்பிரைட்டுக்கும் இதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்னா என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் வரும். ஹலோ, இவ்வளவுதான். என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் வரும்னு கேக்குறேன். ஏப்பா இவ்வளவுதான்ப்பா. இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கேப் வேணும். மார்ஜின் பேடிங் ஆர் மார்ஜின் அதை நீங்க யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் போகும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஒரு சும்மா ஒரு பேஜ் எலமெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ண முடியுமானா தாராளமா பண்ணலாம். ஓகேவா? இதுலேயுமே இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா இதை கிளிக் பண்ணா இந்த வெளியே ஒரு லைன் கருப்பு கலர்ல வரும். ஓகேவா? இதை நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அவுட்லைன் 0 இப்போ வராது. ஓகேங்களா? அது ஏன்னா வராது அப்படின்னா எதுக்கு அந்த பிளாக் கலர் லைன்? இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குட்டி குட்டியா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஒரு பிளாக் கலர்ல இருக்கு. அது எனக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த
வெளியில இருக்கிற லைன் போகணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, பார்டர்ன்றது வேற, அவுட்லைன்ன்றது வேற. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன செய்வோம்னா பார்டருக்கு மேல இருக்கிறது தான் இந்த அவுட்லைன். ஓகேவா? எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஃபீல்டு எல்லாத்துக்குமே போயிட்டு அவுட்லைன் 0 அப்படின்னா அது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சென்ட் மெசேஜ் இது எல்லாமே ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் ஆனால் இந்த ஒரு 10 நாளா